வெல்கம் பேக் டு கீர்த்தி சௌமிஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஸ்வீட் ரெசிபி ராகி வேர்க்கடலை லட்டு தான் செய்ய போகிறோம். இது செய்யறதுக்கு ரொம்பலாம் டைம் ஆகாது, குயிக்காக ஒரு 20 மினிட்ஸில் செஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். இதில் இந்த கப்பில் 1 கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை தான், இருந்தாலும் நம்ம இன்னும் ஒரு டைம் வறுத்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். பச்சை வேர்க்கடலையில் செய்யக்கூடாது. இந்த மாதிரி ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வறுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி தோலெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். இது இப்போ ஆறட்டும். நெக்ஸ்ட்டு அதே கப்பில் இன்னும் 1 கப் ராகி மாவு. இது இந்த மாதிரி ஜல்லடியில் ஜலிச்சு சேர்த்துக்கோங்க. உள்ள ஏதாவது பூச்சி அந்த மாதிரி இருக்கும். சின்ன ஹோல் இருக்கிற ஜல்லடியில் ஜலிச்சுக்கணும். அவ்வளோதான், இது ஜலிச்சு வச்சுட்டேன். இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதில் நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்கும், கையில் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது இந்த மாதிரி ஸ்பூன்லேயே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போது இது கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டாக சூடு ஆறினதுக்கப்புறமா கையிலேயே எல்லா மாவு கூடயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். புட்டு மாவுக்கு மாதிரி பெரட்டிக்கணும். பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. சுடு தண்ணி சேர்த்துனா தான் இந்த மாதிரி நல்லா உதிரியாக வரும். கையில் இந்த அளவுக்கு அந்த பெரிய சைஸ் கட்டி மாதிரி இருந்துச்சுல, அதெல்லாம் உடச்சி விட்டு இந்த மாதிரி உதிரியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கணும். இட்லி தட்டு மேலே துணி போட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவெல்லாம் தட்டில் வச்சுட்டு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதை எடுத்து அப்படியே உள்ளே வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ இதை தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு 8 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். மூடி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலை நல்லா ஆறினதுக்கப்புறமா மேலே இருக்கிற தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். இது கூட ஒரு 2 ஏலக்காய் போட்டு பல்ஸ் கொடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கலாம். இப்போது புட்டு மாவு வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து வேறு பிளேட்டில் கொட்டி வச்சிடலாம். லைட்டாக ஆறட்டும். நெக்ஸ்ட்டு லட்டு பிடிக்கிறதுக்கு வெல்லம் கரைச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். வெல்லம் பாகுப்பதெல்லாம் எதுவும் வர தேவையில்ல, நல்லா கரைஞ்சி லைட்டாக திக்கானா போதும். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும், எதுவும் பதம்லாம் வர தேவையில்ல. எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பவுலில் வேக வச்ச ராகி மாவு சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல வேர்க்கடலை பொடி, அதையும் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ இதில் வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். ஒரு வடி வச்சு ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த 1 கப் வெள்ளைப்பாகு எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிடும், உருண்டை பிடிக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்பூனில் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கிறேன். ராகி மாவு வேர்க்கடலாம் சேர்த்துருக்கிறதுனால ஹெல்த்தியாகவும் இருக்கும், கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சுக்கலாம். இது 2 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம், கெட்டுலாம் போகாது, நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.